Dear God, வே வே வே. அது என்ன டாக்டர் ஆடாம எப்ப பார்த்தாலும் வே வேன்னு கத்திக்கினே இருக்கிறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? Do you know English? ஐ நோ ஃபியூ இங்கிலீஷ். தமிழ்ல சொல்லுங்க சார். தமிழ்ல சொல்றியா? ஆ. அதாவது என் அருமை கடவுளே, சீட்டாட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு வழிவிடு வழிவிடு வழிவிடுன்னு அர்த்தம். என்ன சீட்டாடுறது கூடவா ஆண்டவன் வழி விடுவான்? Shut up your nasty mouth, say. After all, you are a servant. முதல்ல சீட்டை போட்டு பேசியா? See this sort in fire. You want that? எனக்கு அதான் தேவை. அநேகமா டாக்டர் ஃபுல்ல தான் இருப்பாரு. இது அடிச்சு என்ன பிரயோஜனம்? 1000 அடிங்க. Stupid. My dear செல்லப்பா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே. ஏன் டாக்டர் சீட்டாட்டத்துல இதுவரைக்கும் எவ்வளவு தோத்திருப்பீங்க? Lakhs and lakhs and box of boxes. விட்டா என்ன, பின்னால எல்லாம் உங்களை தானே சேர போகுது. How? இருங்க இருங்க, எப்படின்னு கேக்குறீங்களா? ஐயா பொண்ணுக்கு அப்பா, நீங்க மாப்பிளைக்கு அப்பா வாச்சே. அதனால தானே உன் மகனுக்கு என் ஆபீஸ்ல மேனேஜிங் டைரக்டர் பொறுப்பையே கொடுத்திருக்கேன். கொஞ்சம் இருங்க சார், நான் எனக்கு தண்டத்துக்கு உட்காந்துருக்கேன். எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? ஐயா முக்கியமான வேலையா இருக்காரு சார். இன்னைக்கே எம்டி கைஸ் வாங்கி உடனே டிஸ்பேச் அனுப்பிச்சாகணும், ரொம்ப முக்கியம். இது அதை விட முக்கியமான வேலை சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க உட்காருங்க. சார் உணர்ச்சி வசப்படாதீங்க. அடப்பா, என்ன கோச்சு என்ன சார் பண்றது? உள்ள நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை சார். சித்துப்பு, சித்துப்பு, துப்பி தொலைங்களேன் சார், பெரிய எச்சி. என்னம்மா வேணும்? யாரு யாரு? இங்க ஏய், நீயா? ஆய், உன் முதலாளியோட சேர்ந்து நான் தண்ணி போடுறேன்ற காரணத்துக்காக எனக்கு ஈக்குவலா சீட்ல உட்கார்ந்து இருக்கிறியா? பசே. ஆமா, பெரிய சிம்மாசனம். என்னம்மா நீ எந்த நேரம் வாயில வரல வச்சிருக்கிற? ஏன் வாயி ஏன் வரல? That's all right. At the same time, என்னுடைய ஹாஸ்பிட்டலே நீ சுத்திட்டே இருக்கிறியே, என்னையா பார்க்க வந்த? நீங்க தான் தெரு தெருவா அலையறீங்களே, உங்களையா நான் பார்க்க வர்றேன். இங்க ஒரு நர்ஸ பார்க்க வந்தேன். Who is that nurse? யாரு? செங்கமலமா? இதுதான். ஆமா டாக்டர், போன வாரம் தான் வடபழனி ஆண்டவர் கோயில்ல 501 ரூபாய் 35 காசு செலவு பண்ணி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அச்சா, இவர் ஒரு பெரிய மனுஷன், இவர்கிட்ட போய் புள்ளி வர கணக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறிய. இவர் என்ன டாக்டரா ஆடிட்டரா? பேசாம இருங்க சார், நான் இவனுக்கு கொஞ்சம் தனியா பேசணும். நோ. ஏன்? டியூட்டி அவர்ஸ்ல அந்த மாதிரி யார்கிட்டயும் பேசுறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல அலோ பண்றது கிடையாது. அப்ப ஒண்ணு செய்யுங்க. என்ன? எல்லாருக்கும் ஊசிய போட்டு பைத்தியமாக்கி இங்க வச்சிருக்கீங்களே, அதே ஊசிய எனக்கும் போடுங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன். ஜலகண்டாபுரம் ஜல்லட வியாபாரி தானே இவரு? எஸ் டாக்டர், இன்னைக்கு சனிக்கிழமை ஆயில் பாத் எடுத்தாரு, நாங்க நாமம் போட்டு விட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறமாவும் ஏன் இப்படி அடிக்கிறேன்? ஜலகண்டாபுரம் ஜல்லட வியாபாரி தானே இவரு? எஸ் டாக்டர், இன்னைக்கு சனிக்கிழமை ஆயில் பாத் எடுத்தாரு, நாங்க நாமம் போட்டு விட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறமாவும் ஏன் இப்படி அடிக்குது? தெரியலையே டாக்டர். இதுக்கு தான் நான் கலிபோர்னியா போயிட்டு வந்தேன். நல்ல இன்னைக்கு பதிலு தேனை எடுத்து தடவிட்டாரு, பேனு போயிடுச்சு. சோ இந்த ஹெட்ட இந்த ஹேண்ட் குத்துது. அண்டர்ஸ்டாண்ட்? சாரி டாக்டர். This is last warning. Be careful. Wait. Wait. பைத்தியம். Wait. Wait. Nurse. எஸ். இந்த பேஷண்ட்டுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். 3 ஃபேஸ்ல கனெக்ஷன் கொடு, தீர்த்தறேன். ஓகே டாக்டர். Wait.
வே யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் கோஸ் வே வே Good evening, doctor. Yes. செண்டாளா, என்னையே இத்தனை வருஷமா ஜெயில போட்ட மாதிரி அடைச்சு வச்சிருக்கேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, அதான் அடைச்சு வச்சிருக்கோம். இல்ல இல்ல, எனக்கு பைத்தியம் பிடிக்கல, நான் பைத்தியம் இல்ல. அத நீ சொல்லக்கூடாது. அதாவது உனக்கு பைத்தியம் இல்லைன்னு நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். ஏன்னா அதுக்காகவே அமெரிக்காவுக்கு போய் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அட பாவி, உன்னை கையெடுத்து கும்பிடுற, என் பொண்ணையாவது என் கண்ணுல ஒரு வாட்டி காட்டு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன்னுடைய மக என்னுடைய பாக்கெட்டுக்குள்ள பாவி, குடு, 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 குடு. பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. இப்படியே போனா ஆட்டோவுக்கு தண்ணி ஊத்திட்டு தான் ஓட்ட முடியும். சரி போறப்பட. அந்த வீட்டுக்கா? ஏன் அந்த வீட்டுல என்ன தீட்டா பட்டிருக்குது? வரமாட்டேன்னா வரமாட்டேன். வரமாட்டியா? டேய் கைலாசம், இந்த சவாரி ஏறிக்கிறேன். முன்னால ஓ வண்டி தான் நிக்குது, சட்டப்படி ஒன்னதுல தான் ஏறுவேன். என்னையா சட்டம் கிட்டம்னு பயமுறுத்துற? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். தூக்குலையா போட்டுருவாங்க? ஏற்கனவே தூக்கு போட்டதெல்லாம் பார்த்தது இல்ல போல இருக்கு. இந்த பூச்சாண்டி வேலையில நம்மகிட்ட ஆகாது. பாரு, ஆட்டோ ரிக்ஷா கூப்பிட்டா நீ பூச்சாண்டி கீச்சாண்டி அந்த வண்டி இந்த வண்டி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுற. எனக்கு கோபம் வந்துடும். ஆமா. டேய் கைலாசம், இந்த சவாரியை ஏத்திட்டு போற. கைலாசமாவது வைகுண்டமாவது நான் முத வண்டியில தான் ஏறுவேன். முடியாது. தள்ளு தள்ளு. என்ன பெரிய அல்சாட்டி பண்ணிட்ட? நீ ஏன் அடிச்சாட்டியம் பண்ற? நீ பேசுற பார்த்தா பெரிய மனுஷன் தெரியும். காட்டுறேன் நான் பெரிய மனுஷனா இல்லையான்னு. சரி வந்து ஏரியா. என்ன அலட்சியமா கூப்பிடுற? ஓசியில கூப்பிட்டு போற மாதிரி. இது என்ன அதை அடைச்சு வச்சிருக்க? எப்படி வந்து ஏறு. சுத்தி வந்தா என்ன நவக்கிரகமா? எப்படியா ஏறி உட்காரியா. இன்னொரு முக்கியமான விஷயம், பிளாட்பாரத்திலே தான் நீ போகணும். நடு ரோட்ல போனேன்னா பஸ் லாரி எல்லாம் வரும். என் நஞ்சு பறக்கு பறக்கு. தலைய நீயே அடிச்சுக்கிற. என்ன நான் நின்னுகிட்டு இருக்கிறேன், ஸ்டார்ட் பண்றேன். புரியாத பயிர்களா இருக்கிறீங்க. சீ. பாப்பா வா. என்ன இங்கே நின்னுட்ட? சரி அங்கே நில்லு. ஐயா, கடைக்கு போயிட்டு ஆட்டோல வந்தேன், என்கிட்ட சில்லறை இல்ல, நீங்க கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க. வாங்க ஆட்டோ ராஜா, இப்படி உட்காருங்க. ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் என்ன போல பெரிய மனுஷன் முன்னாடி எப்படி சரிசமமா உட்கார்றதுன்னு யோசிக்கிறியா? என்ன சாப்பிடுறீங்க? விஸ்கி, ரம், ஜின், பீர், ஜூஸ், காஃபி, ஹார்லிக்ஸ், போன்விட்டா, டீ. ஒன்லி மீட்டர் சார்ஜ். மீட்டர் சார்ஜ். சில்லறை இல்ல. உங்ககிட்ட 100 ரூபாய்க்கு கூட சில்லறை இல்ல. என்கிட்ட எவ்வளவு சில்லறை இருக்கு தெரியுமா? இந்த ஊர்ல ஓடுற ஆட்டோ ரிக்ஷா பூரா விலைக்கு வாங்குற அளவுக்கு சில்லறை இருக்கு. என் பொண்ண நீ லவ் பண்ற. காதலுக்கு சில்லறை முக்கியம் இல்ல சார், மனசுதான் முக்கியம். அப்ப எவ்வளவு பணம் கொடுத்தா உன் மனச மாத்திக்குவ? 10,000, 20,000, 40,000, 60,000,
80,000 வெச்சம். இவ்வளவு வச்சுக்கிறதுக்கு உன் பாக்கெட்ல இடம் போதாது. இதுல வச்சுக்க. தேங்க்யூ, நான் வரேன். வரக்கூடாது, போ. டாக்டர் ஐயா, என்ன மேன்? நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி போடுற மாதிரி ஐயா ₹1,00,000 தூக்கி விட்டெறிஞ்சாரு. ராஜா பையன் வாயை மூடிக்கிட்டு போயிட்டான். பவானி அவனை போய் மீட் பண்ண போறா. எஸ், மீட் பண்ண உடனே டார்லிங் forget me அப்படின்னு சொல்லுவான். தமிழ்ல சொல்ல போனா அன்பே அம்மா என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு சொன்னா குழந்தை என்னையா செய்யும்? புதுசா என்ன செய்யும்? வீட்டுக்கு வந்து குய்யோ முறையோன்னு ஆளும். சும்மா எரியா. உடனே நான் இந்த மாதிரி அன்னக்காவடி பையல நம்புனது தப்பு, நம்ம ஜானியை கட்டிக்கிட்டு சந்தோஷமாயிருன்னு சொல்ல போறேன். வேற வழி இல்லாம என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறா. உடனே முடிச்சிருவான் கல்யாணத்தை. டாடி, வாம்மா வா வா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். உனக்கு ஆயுசு 101. அது என்ன டாக்டர் மொய் எழுதுற மாதிரி 101? அட ஒரு வருஷம் கூட இருந்துட்டு போட்டுமையா. ரொம்ப தேங்க்ஸ். டாடி, இந்த நெக்லஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. யாருமா வாங்கி கொடுத்தது? என்ன கட்டிக்க போறவரு. ஏண்டா, எனக்கு தெரியாம கல்யாணத்துக்கு முன்னாடி நகையெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? நான் வாங்கி கொடுக்கல டாட். நீ வாங்கி கொடுக்கலையா? நான். வேற யாருமா வாங்கி கொடுத்தது? நான் தான். என்ன முடிக்கிறீங்க? நீங்க கொடுத்த ₹1,00,000 தான் இதை நான் வாங்கி போட்டேன். இந்தாங்க பில். மீதி பணம் ₹200 60 பைசா. My dear son, what happened? கண்ணா, கண்ணா, எழுந்துடா, எழுந்துரு, எழுந்துருப்பா. எப்பா ஒண்ணுமே இல்லையே. பாட்டில் பண்ணி ஒரு சோடா ஒண்ணு வாங்கிட்டு வா. என்ன டாக்டர் நீங்க? இருக்கிற சோடாவை 2 பேர் உடைச்சு போட்டானுங்க. புது சோடாவுக்கு எங்க போறது? ஜிஞ்சரை தடவுங்க. உன் பழைய புத்தி உன்னை விட்டு போலையே. அது பேரு ஜிஞ்சர் இல்லையா, டிஞ்சர். ஏதோ ஒரு கழுதையை தடவுங்க. கமான் பாய், கமான். அம்மான் பாய், விவஸ்தை கட்டவன். இதெல்லாம் ஒரு டாக்டர். அப்புறம் முள்ளையும் சேர்ந்து குடிக்கிறானுங்க. இதுல டாக்டர் வேற. உங்களுக்கு ஒண்ணு அடிபடலையே. ஐயோ ஐயோ, எதுக்கு எடுத்தாலும் இதையே காட்டுற.